ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் நல்லா எலசான காய்ங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இந்த தண்ணி இல்லாமல் நல்லா செய்யணும். நல்லா தண்ணி இதுவாகட்டும். தட்டில் தனியாக போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு நல்லா பொடி பொடிசாக அரிஞ்சு இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொடிசாக ஆஞ்சு வச்சிட்டேன். பொடிசாக அஞ்சால் தான் நல்லா வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதுவாகும். கொஞ்சம் பெருசாக ஆயாதீங்க, நல்லா இருக்காது. வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களாம் பெரும்பாலும் இது செஞ்சு கொடுங்க. இந்த காலகட்டத்திலலாம் குழந்தைங்களுக்கு இதுமாதிரி காயெல்லாம் பெரும்பாலும் செய்ய முடியல. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கடைக்கன்னு செஞ்சு கொடுத்துறோம், கிழங்கு சாதம் அந்த சாதம்னு. ஆனால் இதுமாரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வெறும் ஃப்ரை மாரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப அது இதுன்னு போடல. பண்ணும்போது காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அப்புறம் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிடணும். லோ சிம்மில் வச்சு விட்ருங்க. அது பாட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரை, நம்ம பெரியவங்கன்னா கொஞ்சம் ஆஃப் இருந்தால் போதும். குழந்தைங்க கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனது கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காத. அதனால் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். சிம்மில் வச்சு விட்டுடலாம். நல்லா வதங்கி இருக்குதுங்க. வதக்கும் போதே நல்லா வாசனை கம்மன்னு வறுத்து பாருங்கள். வெண்டைக்காய் ஸ்மெல்லு அவ்வளோ வாசனையாக வறுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணும்போது அவ்வளோ காய் இருந்தது. இப்போ நல்லா வதங்க நான் காய் கட் பண்ணும்போது காய் நிறைய இருக்குது, இவ்வளோ காய் செய்கிறோம்னு நினச்சேன். இப்போ வதக்கும் போது பாருங்கள், தவளோண்டு ஆகிப்போச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. நல்லா வதங்கிட்டோம். இன்னும் அந்த பிசு போட உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வாங்க, டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 1 நாள் வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா கம்ம வாசனையாக இருக்குது. வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.